திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. எந்த நடிகரின் முகத்தையும் அல்ல, எந்த அரசியல் தலைவர்களின் முகத்தையும் அல்ல, எந்த மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களின் முகத்தை அல்ல, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவான். நல்ல ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணணும், தப்பு கிடையாது. நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், நீட்டா ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா அது யாரை வெளிப்படுத்தணும்? கர்த்தராகிய ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். உன் முகத்திலே பிரகாசம் இருக்க வேண்டும், அந்த பிரகாசத்திலே இயேசு இருக்க வேண்டும். சில நேரத்துல நாம பண்ற இந்த அழகு காரியங்கள்லாம் பாருங்க, யாரையோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு அழகை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை உங்கள் மீது அவர் வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய முக பிரகாசத்தை உண்மையிலே, இந்த முகத்துல யார் தெரியணும்? இயேசு தெரியணும். இதுல பிரகாசம் தெரியணும். இந்த பிரகாசத்துல இயேசு தெரிய வேண்டும். இதுல யாருடைய முக சாயலும் தெரியக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமுள்ள முகம், இது கர்த்தருக்கு பிரியமுள்ள பிரகாசம். உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும்.